இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், என்னை நடத்தும் இயேசுநாதன், உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் உண்மையாகவே உன் வாழ்க்கை இன்னைக்கு வெளிச்சமா மாறி இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கை வெளிச்சமாக்கி இருக்கிறாரு, என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி இருக்கிறாரு. சொல்லு, என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி இருக்கிறாரு, என் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி இருக்கிறாரு. ஒரு ஒளி என்னை சந்தித்து இருக்கிறது, ஒரு ஒளி என் மேல வந்திருக்கிறது. நான் பிரகாசிக்கும்படி, வெளிச்சமா இருக்கும்படி ஒரு ஒளி என்னை தேடி வந்தது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஷல்பாரா தியால்மனா ஷியால்மனா, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ராகா சேக்கல் மனா ஜியால்மனா, ராபுர் யாம்தனா சியால்மனா ரியாம்தனா. எஸ், உங்களுக்காக நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த வசனத்தில் இருக்கிற அபிஷேகம் உங்க மேல் நிச்சயமாய் ஊற்றப்படும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றி உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமார தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டங்களின் ஏராளமும் மீதியான் ஏபோத்து தேசத்தின் வேகமாய் ஒட்டங்களும் உன்னை மூடும். ஷேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய துதிகளை பிரசுத்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆழத்தை மகிமைப்படுத்துவேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அனுபவமாய் மாறும், அனுபவமாய் மாறும், அனுபவமாய் மாறுகிறது. எஸ், right now Jesus Jesus அப்படியே ஆக கடவுளே. ஆமென் 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 ஆமென்.
ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ ஆமா சொன்னா அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏசாயா 60:1-7 வரை அப்படியே ஆக கடவது. ஏசாயா 60:1-7 வரை அப்படியே ஆக கடவது. உன் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, உன் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதாக, உன் குடும்பத்துல அப்படியே நடப்பதாக, ஏன் இந்த கிராமத்துல அப்படியே நடப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஒரே ஒரு சரணம் மட்டும் கையை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கத்த சமூகத்து களிகூறுவோ, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ. கத்த சமூகத்து களிகூறுவோ, களிகூறுவோ. பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களிகூறுவோம், பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களிகூறுவோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்வேன், கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டு துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். களிகூறுவோம், களிகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களிகூறுவோம், களிகூறுவோம். கவலைகள் மறந்து களிகூறுவோம். கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களிகூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நமக்கு எப்படி இருக்கிறாரு? ஒளியா, ஜீவ ஒளியா இருக்கிறாரு. ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? எல்லா பக்கம் இருள். வசனத்தை வாசித்தோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். எல்லா பக்கம் இருள் இருக்கலாம், காரிருள் இருக்கலாம், ஆனா உன் மேல கர்த்தர் உதிப்பார். அவர் ஜீவ ஒளியானவர். ஹல்லேலூயா. ஒளிய டார்ச்ச வச்சுக்கிட்டு, கையில ஒரு டார்ச் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இருள பிரயாணம் பண்றீங்க, பயப்படுவீங்களா? நான் சொல்லுவேன், டார்ச் வச்சா மட்டும் போதாது, அதை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை வசனம் காலுகளுக்கு தீபமா இருக்குதா, பாதைக்கு. அப்படித்தானே சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குது? நீ பயம் வர்ற நேரத்துல
வார்த்தை அறிக்கைட்டு செய்து பாரு. வியாதி வர நேரத்துல, சோதனை வர நேரத்துல, போராட்டம் பிரச்சனையான நேரத்துல எதை அறிக்கை செய்? அதான் பயன்படுத்துன்னு சொன்னேன். வெளிச்சத்தை பயன்படுத்து. சரிதானா? பேட்டரியில சுவிட்ச ஆன் பண்ணாதானே வெளிச்சம் வீசும். அந்த மைக் இருக்கு, மைக்கில் இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணா மட்டும்தான் என்ன செய்யும்? நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். இல்லைன்னா அது போலதான் கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாயினால அறிக்கை செய். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்து நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. அப்போ உங்க மேல கர்த்தர் உதிச்சிருக்கிறாரா? உங்கள்ட்ட உங்க கையில ஒரு வெளிச்சம் இருக்குதா இல்லையா? இதுதான் வெளிச்சம். இதுல எவ்வளவு வேணும்? இருள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒளிய கையில வச்சுக்கிட்டு ஏன் பயப்படுறீங்க? ஒளிய கையில வச்சு பயன்படுத்துங்கிறேன். சரிதானா? விளக்கு இருக்குது, அத தீபத்தை ஏற்றணும்ல. நீ தீபத்தை ஏற்றிட்டா உனக்கு வர பிரச்சனை எல்லாம் என் பாசையில சொன்னோம்னா பறந்து போயிடும். நம்புறீங்களா? இரவு நேரம் இருட்டா இருக்குது, நான் வாரேன், இந்த பல்பின் சுவிட்சை அங்க ஆன் பண்றேன், இது பிரகாசம் ஆன உடனே இருளனா விரட்டணுமா? எப்படி போம்? நான் இப்ப சொன்ன மாதிரி பறந்து போயிரும். எப்படி போயிரும்? உன் வியாதி பறந்து போயிரும், உன் போராட்டம் பறந்து போயிரும், உன் சோதனை பறந்து போயிரும், உன் பாடுகளும் பிரச்சனை பறந்து போயிரும். எது முக்கியம்? வெளிச்சம், ஒளிதான் முக்கியம். ஒளிக்குள்ள வாழுங்க, ஒளியோடு இருங்க, உன் வாழ்க்கையில எல்லாம் பிரகாசமா வரும். வியாதி போராட்டம் வரும், வரும்போது எதை பயன்படுத்துன்னு சொல்றேன். நான் அப்படிதான் நம்புவேன். உலகத்தானுக்கு நடக்கிறது போல யாருக்கு நடக்கப்படாது? ஆண்டோடைய பிள்ளைக்கு இன்னைக்கு நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா எதை பயன்படுத்தல? பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை, இதுதான வசனம். சரிதானா? அப்ப இந்த வசனத்தை நம்பு, வசனத்தை விசுவாசி, அதுதான் உன் வாழ்க்கையில தெம்பா மாறும். அல்லேலூயா. ஆண்டோடைய நல்ல நடத்திப்பாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய குடும்பங்கள், நம் கிராமங்கள் இந்த வெளிச்சத்திடத்துக்கு வர, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ராம், 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 தோத்ராம். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அவருடைய சமூகனாலே சந்தோஷம் தானே. அல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிரசன்னத்தின் ஆளுகைக்குள்ளே இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். சேர்ந்து நான் துதிப்போம், தானே
அல்லேலூயா சொன்ன உடனே எனக்கு சின்ன பிள்ளையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை எனக்கு ஆவியார் நினைப்பூட்டினாரு. டோனாவூர்ல ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அப்போ சின்ன பையன், அப்போ நான் போயிருந்தேன். டோனாவூர்னாலே நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? யார் ஞாபகம் வரும்? ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்லுங்கம்மா. பாட்டி ஞாபகம் தான் வரும். என்ன பாட்டி? அது பேரு ரத்னம் பாட்டி. அந்த பாட்டி நல்ல ஆண்டுடைய பிள்ளை. மகிமைக்குள்ள போயிட்டாங்க. சரிதானா? அவங்க நடத்தின கூட்டம் தான். அப்போ ஒரு தேவ மனுஷன் வெளியிருந்து வந்திருந்தாரு. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம், தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம பக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவங்கள ரொம்ப சிநேகிப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்க மூலமா வெளிப்படுறதுனால. அப்போ நானும் சிநேகிச்சு தான் அங்கே போயிருக்கிறேன். கூட்டம் பெரிய கூட்டம், பகல் ஆராதனை. அப்போ அவர் அல்லேலூயா சொன்னாரு. எல்லாருடைய சத்தத்தை விட பின்னாடி தான் அந்த பாட்டி இருப்பாங்க. சைடுல பின்னாடி சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பாட்டி சத்தம் மட்டும்தான் மேலே நோக்கி நிற்கும். யார் சத்தம்? யார் அது? பாட்டி. ஆனா பாட்டிக்குள்ள இருக்கிற ஜீவ ஒளி பெருசா பிரகாசிக்கு. அல்லேலூயா. இந்த ஊழியர் அல்லேலூயான்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டார்ல, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் சொல்லதை விட அந்த பாட்டியம்மா சொல்ற அல்லேலூயா எப்படி இருக்கும்? எல்லாத்த விட அடிச்சு மேல போய் நிற்கும். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரரே சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ நீங்க அல்லேலூயா சொல்ற சத்தம் என்ன செய்யணும்? எல்லாரை விட உங்க சத்தம் மேல வரணும். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. ஏன் வாளாக்காமல் உன்னை தலையாக்குவா, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே, வாளாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா. உண்மையா கர்த்தரை நீங்க ஆராதிச்சு பாருங்க. இப்போது இருக்கிறது மாதிரி இனிமே இருக்க மாட்டீங்க. சகல காரியத்திலையும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு தாவீத அரசனா மாத்திட்டாரு. சரிதானா? எதனால? கர்த்தரை ஆராதித்ததுனா. காவல் கடங்குல சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஒரு யோசேப்ப அதிபதியா உயர்த்தினாரு. எதனால? ஆராதித்ததுனாலே. உண்மையா கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. இந்த ஒளியோடு இணைந்து பாருங்க. கர்த்தர் உங்களை லிப்ட் கொடுத்து உயர்த்திடுவார். ஏறி போக மாட்டா, படிப்படியா இல்ல. லிப்ட் எப்படி தூக்கிட்டு போவோம்? கிப்ட் இருந்துச்சுன்னா என்ன உண்டு? லிப்ட் உண்டு. அதான் கிருபை. கிப்ட்னா என்னது? கிருபை. கிருபை உன் மேல இருக்குதுன்னா உனக்கு ஒரு உயர்வு உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிற சத்தியம், உனக்கு உயர்வு உண்டு, நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. ஆராதிக்கிற ஜனத்தை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு ஆராதிக்கிற இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உண்டாக முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 100 ஆடு, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சிச்சு. மேய்ப்பேன் 99 பாதுகாப்பா விட்டுட்டு ஒன்ன தேடி போய் தோளில் தூக்கி கொண்டு வந்துட்டாரு. இப்ப 10 வெள்ளி காசுல ஒண்ணு வீட்டுகளை தானே தொலைச்சேன். பெருக்கி தேடி விளக்க கொளுத்தி கண்டுபிடிச்சிட்டா. சந்தோஷம். இப்ப 2 மூத்த குமாரன், இளைய குமாரன். ஒருத்தன் போயிட்டான். ஆனா தெய்வம் தேடி போகல. தெய்வம் தேடி போகல. ஆட்டுக்கு தொலைஞ்ச ஆட்டுக்கு வழி தெரியாது. ரிட்டர்ன் வர என்ன செய்யாது?
வழி தெரியாது. அதனால தேடி போனாரு. அதனால தேடி போய் தோல்ல தூக்கிட்டு வந்தாரு. தொலைஞ்ச வெள்ளி காசு என்னோட உரிமையாளர் இவருன்னு தான் தெரியாது. அதனால தேடி உரிமையாளர் அதை எடுத்தாரு. ஆனா இளையகுமாரனுக்கு தகப்பன் தெரியும், தகப்பன் வீடு தெரியும், தகப்பனுடைய போஷனம் தெரியும். அவன் எழுந்து தகப்பன் இடத்துக்கு போவோன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வரல, பக்கத்துல வந்திருக்கிறான். இப்போ தகப்பன் பார்க்கிறாரு. தகப்பன் பார்த்து ஓடி அவனை கட்டி பிடிச்சு முத்துறாரு. எஸ், இப்போ மகன் பாவ அறிக்கை பண்றான், எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணா என்னெல்லாம் சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் என் காதில் சொன்னாரு. எஸ் தகப்பனே, உம்மிடத்திலிருந்து ஆசையை பிரிச்சுட்டு போனேன். என்னுடைய நண்பர்களோடு செலவு பண்ணேன், உல்லாசமாக இருந்தேன். பணமெல்லாம் செலவழிஞ்சிருச்சு. என்னுடைய சிநேகிதர், என்னுடைய நண்பர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்கப்பா. எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க. தகப்பன் சொல்றாரு, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்டா. யார் கைவிட்டாலும், எவர் கைவிட்டாலும் நான் இருக்கேன்டா. அப்ப நான் இருக்கிறேன். உன்னை உருவாக்குனேன், உன்னை படைத்தேன். எனக்கு ஒரு எல்லாம் உனக்கு, எனக்கு ஒரு எல்லாமே உனக்குதான். ஜீசஸ். தகப்புடைய அன்பு அது மாறாத அன்பு. எஸ், தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ள வந்துரு. நான் ஆடு தானேன்னு சொல்லாத, நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய பிள்ளை. சொந்த ரத்தத்தால உன்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளை. எஸ் எஸ், glory glory, Jesus Jesus Jesus. எஸ், அவருடைய அன்பை ருசிச்சு நீ கண்ணீர் வடிக்கிறியா ஃபர்ஸ்ட்? இல்ல நான் வடிக்கிறேனா? ஓ, எட்டது கண்ணா இல்ல வலதா? எது? இல்ல ரெண்டுமா? அவருக்கு பிரியமானது எது? ஓ எஸ் எஸ் எஸ். ஆனா எனக்கு சம்பவிச்சிச்சு. ஒன்னு முந்திட்டு, ஒன்னு முந்திட்டு, ஒரு கண் முந்திட்டு, ஓ ஒரு கண் முந்திட்டு. அதுக்காக இன்னொரு கண்ணில் கண்ணீர் வராம இல்லை, கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசம். எஸ், ஆவியானவருக்காக உன் உறுப்பு, உன் உடல்ல ஏங்குற கண்ணு, நாவு, மூக்கு, காலு, கை போட்டி போடுதா? போட்டி போடுதா? போட்டி போடுதா உனக்கு? எஸ் எஸ். கனவுல ஒரு பெரிய இடத்துல, ஒரு பெரிய மீட்டிங்கில் நான் சிலராக நின்று மீட்டிங்கில் ஆராதனை வொர்ஷிப் போயிட்டுருக்கு. இதை ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அதாவது ஆராதனை நடத்துகிற காரியத்தை நான் இப்போ ஒரு சில வெளிப்பாடு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதை ஒரு சிலர் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணலை, ரிசீவ் பண்ணலை. இப்போ எல்லாரும் கண்ணு பார்க்கும்படி ஆவியானவர் ஒரு காரியத்தை செஞ்சார். எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. ரெக்கார்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ
நான் நின்று மைக்க பிடிச்சு பேசிட்டே நிற்கிறேன். இப்போ ரெக்கார்டிங் பண்ணவர் ரெக்கார்டிங்கை கட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம்னு சொல்கிறாரு. நான் என்னன்னு கேட்குறேன். அவர் செல்ல யாருನ್ನ கொண்டு தர்றாரு. என்னன்னு கேட்குறேன். இதை பாருங்க, என்னால் முடியலைங்கிறாரு. இதை பாருங்க, என்னால் முடியல. அவர் தந்துட்டு அவர் அபிஷேகத்தில் விழுந்துட்டாரு. நான் பார்க்குறேன் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறேன். இந்த செல்லில் ரெக்கார்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறேன். நான் நிற்கிறேன். இப்போ நசரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்து அப்படி உலாவி வராரு. வந்து ரெக்கார்டிங் பண்ணுறவங்கள தாண்ட பிறகு தான் தெரியுது உருவம். வர்றாரு. வந்து எஸ் எஸ் என் பக்கத்தில் வந்து இப்படி நிற்கிறாரு. என்ன டச் பண்ணலை, என் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. எஸ், அவரை நான் பார்க்குறேன். சூரியனை விட 1000 மடங்கு ஓ எஸ் ஆவியானவர் சொல்றாரு, 1000 மடங்கு இல்லடா, பல மில்லியன் மடங்கு, பல மில்லியன் மடங்கு. ஓ பிரகாசம், ஒயிட்னஸ், ஒயிட்னஸ், ஒயிட்னஸ். அவர் வந்து நிற்கிறாரு. இப்போ அவரோட இருக்கிற ஒளி கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பிரதிபலிக்குது, என்கிட்ட பிரதிபலிக்குது. நசரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய வஸ்திரம் ஒளியா இருக்குதோ, என்னோட வஸ்திரம் ஒளியா மாறிக்கிட்டே இருக்குது, ஒளியா மாறிக்கிட்டே இருக்குது, ஒளியா மாறிக்கிட்டே இருக்குது. எஸ், இந்த சம்பவத்தை காட்டுறாரு. இது ஜனங்களுக்கு தெரியறதில்ல. நீங்க சொல்லுங்க, இது ஜனங்களுக்கு தெரியறதில்ல. எஸ், ஓ ஓ எஸ் 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 ஓ ஓ யோவான் ஸ்நானன் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். ஆனா அவனை பத்தி சொல்லி இருக்குது, அவன் அந்த ஒளி அல்ல. எஸ், இப்போ தெய்வம் ஒளியா இருக்கிறாரு. அவரிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இப்போ அந்த ஒளி ஒவ்வொரையும் பற்றி பிடிக்குது. ஓ, ஒளியின் வஸ்திரத்தை தரித்து வானங்களை திரை போல் விரித்திருக்கிறவர். எஸ் எஸ் ஓ, இந்த காட்சியை பார்த்த பிற்பாடு என்னால் முடியல. முகங்குப்புற விழுந்து அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து எஸ் எஸ் ஓ உங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இந்த சம்பவம் தான் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்றாரு. எஸ் எஸ் யோவான் சுவிசேஷத்தை சொல்றாரு, பின்னும் அவர் ஜனங்களை நோக்கி, என்னை பின்பற்றுகிறவன் நான் ஒளியில் இருக்கிறது போல. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ, நீ ஒளியில் நடக்கணுமா, ஒளியில் இருக்கணுமா? எஸ், ஒளியுள்ள தெய்வம், ஓ ஒளியுள்ள தெய்வம் உன் பக்கத்தில் வரப்போறாரு. இப்போ ஒளியுள்ள, நான் சொல்றது கதை அல்ல, நான் சொல்றது கதை அல்ல, நிஜம் நிஜம். எஸ் எஸ், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் சமூகத்தில்
விழுந்து கடக்க கர்த்தர் உதவி செய்தா. ஓ, அந்த ஒளி என்னை பற்றி பிடிச்சது. ஒரு வார்த்தை சொன்னாரு. ஓ, உனக்கு ஏக்கம், உனக்கு தாகம், பசி இருந்துல, அதோடு கூட ஒரு வேடு நீ சொல்லுவல, எளிதில் பற்றி எரிய கூடியதுன்னு சொன்னல. ஓ, என்கிட்ட இருக்கிற ஒளி, ஓ, இந்த ஒளி இருந்தா உன்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இராது, ஒன்றுமே இராது. ஆவியார் சொன்னாரு, ஏறி வாடா, ஏறி வாடா, பாத்துலாண்டா, ஏறி வாடா, ஏறி வா, அபிஷேகத்துல ஏறி வா, ஏறி வா. வச்சுக்கோ, எனக்கு இதை வச்சுக்கோ. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம், ஓ, ஒன்ன ஒளியாய் மாற்றுகிறார், ஒன்ன ஒளியாய் மாற்றுகிறார். எஸ், எஸ், எஸ். ஓ ஓ ஓ ஓ, என்ன வச்சு ஒண்ணுமே நடக்கலைய, ஒன்னும் சம்பவிக்க மாட்டேங்க நீ யோசிக்கிறியா? நீ சொல்றியா கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியலன்னு உள்ள ஏங்குதா? ஏக்கம் இருந்தா இந்த மகிமையின் ஒளி, மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டு ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரை போல் விரித்திருக்கிறவர். எஸ், எஸ். Glory, glory, glory. கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்கிற ஒளி, கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்கிற ஒளி. ஆவியானவருக்கு உன் இருதயத்துல எங்கேயோ ஒரு ஓரத்துல வச்சிருந்தீங்கன்னா, ஆவியானவருக்கு இடம் இருக்கு எங்கேயோ ஒரு ஓரத்துல. கடந்த வாரம் இதே தான் சொன்னாரு. நான் ஓரத்தில் நிக்கிறேன்பா, சென்டர்ல நிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓரத்துல இருதயத்துல இடம் இருக்கு, ஆனா ஓரத்துல நீ முழுமையா இடம் கொடுப்பீனா, இந்த மகிமையின் ஆளுக, இந்த மகத்துவத்தின் ஆளுக, இந்த ஒளியின் ஆளுக. எஸ், எஸ். க்ளோரி, க்ளோரி. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான், ஒருவனும் கட்டில் கீழே வைக்க மாட்டான். ஓ, அது எல்லாத்துக்கும் பிரகாசிக்கும்படி. ஒன்னில் இருக்கிற ஒளி, ஒன்னில் இருக்கிற ஒளி, ஓ, மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படி. ஓ, மகத்துவத்தின் தெய்வம், ஓ, மகிமையின் தெய்வம். ஆவியானவர் ஒரே ஒரு காரியம் சொல்றாரு என்கிட்ட, கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா, கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா, புஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அழுத்த வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா விடு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்சம் ஃப்ரீயா விடு, நான் பார்த்துறேன். ஒவ்வொருடைய பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன், என் ஒளி அவங்க மேலே பிரகாசிக்கும். எஸ், நான் விட்டுற போகிறேன், விட்டுற போகிறேன். ஆவியானவர் சொன்னால் மட்டும்தான் நான் மைக் எடுக்க போகிறேன். நான் விட்டுற போகிறேன். எத்தனை பேர் இந்த ஒளியின் அபிஷேகத்தை பெற்று பிரகாசிக்க போறீங்க? தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக. ஓ, உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உன் கிராமத்துக்கு மட்டும் இல்லை, தேசங்களுக்கு ஆசீர்வாதமா நீ மாறணும்னு சொன்னா, இந்த ஒளியின் வஸ்திரம், இந்த ஒளியின் வஸ்திரம் உனக்கு இருந்தா மட்டும்தான், உனக்கு இருந்தா மட்டும். விடுறா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. என் பிள்ளைகளை நான் பார்த்துடுறேன். ஆடு இல்லை, தொலைஞ்ச வெள்ளிக்காசு இல்லை, என் பிள்ளை அவன் எழுந்து தகப்பனத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வந்தானோன்னு தெரியாது, குறிப்பிட்ட தூரம் அவன் வந்தான். அவன் தகப்பனத்துக்கு போவோன்னு முயற்சி செஞ்ச உடனேயே தெய்வம் கண்டுட்டாரு.
அவன் வந்த உடனே தகப்பன் ஓடி அவனை கட்டி அணைத்தது போல ஆவியானவர் சொல்றாரு, கொஞ்சம் அவங்க ஆயத்தமாகி வந்துச்சா என்கிட்ட இருக்கிற ஒளி அவனை பிரதிபலிக்க வச்சிரும். எஸ் எஸ், நீ ஆயத்தமாக. நான் விட்டுற போறேன். ஆவியானவர் நடத்த போறாரு. நான் விட்டுற போறேன். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஆவியானவர் ஏவுனா சிலர் பக்கத்தில் வந்து நிற்க போறேன். எஸ் 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 எஸ். நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க. உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க நடத்துங்க. நம்முடைய ஆளுக உண்டாகட்டும். நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. எஸ். வேதம் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவினாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்போதும் களஞ்சியம் பூரணமா நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாம, ஆமே ஸ்தோத்திரம், என்னை ஆராதிக்கிறபடினால இதோ உனக்கு திறந்த வாசல வச்சிருக்கிறேன். ஒருவனை பூட்ட மாட்டான். உன் வாழ்க்கையை அடைபட்ட முடியாது. கர்த்தரோட ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறா உன்னோடு. நீ வர 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 விருத்தி